நம்ம ஊர் அரசியலை பத்தி சொல்லு லட்டு. இல்ல வேண்டாங்க அங்கிள், தப்பாயிட போகுது. எனக்கு வேலை வேற நிறைய இருக்கு. மனசுல இருக்கிறத சொல்லு, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நம்முடைய விவசாயங்களை நசுக்கி புழிஞ்சி எலிகறி தின்ன வச்சு அம்மனை மாணிக்க வச்சு கொண்டானுங்க மீனு கரையா. தன்னுடைய உயிரையே பணைய வைக்கிற நம்முடைய மீனவர்கள் 1000த்திற்கு மேற்பட்டவங்களை சுட்டு கொண்டானுங்க. தோண்டி ஆராய்ச்சி பண்ணுங்கடா சொல்ற கீழாடியை மூடிட்டு தோண்ட வேண்டாம்னு சொல்ற மீத்தேன்னு ஈத்தேன்னு ஹைட்ரோ கார்பன் தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பெத்த தாய் கண்ணு முன்னாடி ராஜலட்சுமின்ற 14 வயசு பொண்ணை கொலை பண்ணப்ப ஒண்ணும் கிளிக்கல. ஆனா சர்க்கார் படத்துல மிக்சி கிரைண்டரை போட்டு எரிச்சப்ப பேனரை கிழிச்சானுங்க. காவேரில தண்ணி வரல, இன்னைக்கு அதுக்கு வரைக்கும் தீர்வு வரல. புயல் வந்துச்சு, கரண்ட் வரல, அரசாங்கமும் அதை பார்க்க வரல. 6 வயசு குழந்தைக்கு சரி 60 வயசு அம்மாக்கு சரி பாதுகாப்பு கொடுத்தாம பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்த்துட்டு நம்ம அரசாங்கமோ நம்ம சட்டமோ தப்பு செஞ்சவனுக்கு கடுமையை தண்டனை கொடுத்து தண்டிக்காம 5 வருஷத்துல வெளியே விட்டானுங்க. நீதி கேட்டு ஸ்டெர்லைட் எதிராக போராடினவங்களை சுட்டானுங்க. நீதிக்கு எதிராக பல தப்பு பண்ண பொள்ளாச்சி குற்றவாளிகளை விட்டானுங்க. புல்வாமால 350 கிலோ வெடிமரத்தை செக் பண்ணல. ஆனா நீட் எக்ஸாம்ல பிட் அடிச்சிருவோன்னு சொல்லி கம்மலை கழட்டி துப்பட்டாவை கழிச்சு அசிங்கப்படுத்தினானுங்க. 28% GST வாங்குறானுங்க. 10% கூட தரமான மருத்துவம் இல்ல. இன்குபேட்டர்ல வச்ச குழந்தைய பெருச்சாலி கடிச்சு சாக்குறதும், புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு HIV ரத்தத்தை ஏத்துறதும், டயாலிசிஸ் பண்றப்ப கரண்ட் கட்டாய் சாக்குறதும் எந்த ஊர்லயா நடந்திருக்கு? இந்த லட்சணத்துல தெருவுக்கு ஒரு டாஸ்மாக் வேற. எவன் எக்கெடுக்க